வணக்கம். வாழ்க்கையில உண்மையான பலம் எதுன்னு தேடிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு நாம ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரோட தினசரி தியானம் புத்தகத்திலிருந்து பணிவு பத்தி ஒரு ஆழமான விஷயத்த பார்க்க போறோம். இது கண்டிப்பா உங்க பார்வையே மாத்தக்கூடிய ஒரு சிந்தனை. சொல்லுங்களேன், உண்மையான பெருமை எதுல இருக்கு? அதிகாரத்திலயா, பணத்திலயா, இல்ல நாம படிச்ச பெரிய படிப்புலயா? சரி வாங்க, இதுக்கு சுவாமிகளோட பார்வையில பதில் என்னன்னு தேடி பாப்போம். நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் ஒருவேளை இந்த ஒத்த வார்த்தையில இருக்கலாம், பணிவு. ஆனா ஒரு நிமிஷம், பணிவுனா சும்மா அமைதியா அடங்கி போறதுன்னு நினைச்சிட்டாதீங்க. அதுக்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. வாங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். பணிவுனா என்னன்னு சுவாமி சித்பவானந்தர் ஒரு ரொம்ப அழகான உதாரணத்தோட சொல்றாரு. எப்படி குளம் குட்டையா இருக்கிற தாழ்வான இடத்துல தண்ணி தானா வந்து நிறைஞ்சுக்குதோ, அதே மாதிரி யார் மனசு பணிவா இருக்கோ அங்க இறைவனோட அருள் வந்து நிறைஞ்சிடுமா. அப்போ பணிவுங்கிறது பலவீனம் இல்ல, அது அருளை பெறுவதற்கான ஒரு தகுதி. எவ்ளோ பெரிய விஷயம் பாருங்க. சரி, இந்த பணிவோட ஆழத்தை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணுமா? வாங்க, நம்மள சுத்தி இருக்கிற இயற்கையே நமக்கு 2 சூப்பரான பாடம் சொல்லித் தருது. அது என்னன்னு பார்க்கலாமா? முதல் பாடம் ரொம்ப சிம்பிள். தண்ணி எப்பவுமே பள்ளத்தை நோக்கி தான் போகும் இல்லையா? அதே மாதிரிதான் இறைவனோட அருளும் கர்வம் பிடிச்சவங்கள விட்டுட்டு பணிவா இருக்கிறவங்கள தேடி போகுமா. அப்போ தாழ்ந்து போறதுல தான் உண்மையான உயர்வு இருக்கு. இப்போ 2வது பாடத்தை பாருங்க. நல்லா கனச்சு தொங்குற பழம் இருக்கிற கிளை எப்படி வளைஞ்சு நிக்கும்? அதே போலதான் உண்மையான ஞானம் நிறைஞ்ச மனசு தானாவே பணிவோடு இருக்கும். ஒண்ணுமே இல்லாத காஞ்ச மலம்தான் நிமிர்ந்து நிக்கும். ஆனா நிறைஞ்ச மனசு வளைஞ்சு கொடுக்கும். இதுதான் நிறைவோட அடையாளம். பாத்தீங்களா, இந்த 2 விஷயத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது எவ்ளோ ஆழமா இருக்கு. தாழ்ந்த நிலம் தண்ணியை இழுக்குது, பணிவு அருளை இழுக்குது. நிறைஞ்ச கிளை வளையுது, ஞானம் பணிவை உருவாக்குது. இது சும்மா ஒரு உதாரணம் இல்ல, இதுதான் பிரபஞ்சத்தோட ஒரு அடிப்படை விதி. சரி, இது வரைக்கும் பணிவு எப்படி எல்லாத்தையும் ஒன்னு சேர்க்குதுன்னு பார்த்தோம். இப்போ இதுக்கு நேர் எதிரான ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் அகங்காரம். வாங்க, அது எப்படி நம்மள மத்தவங்க கிட்ட இருந்து பிரிச்சு தனிமைப்படுத்துதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாப்போம். இங்க பாருங்க, ரொம்ப தெளிவா புரியும். அகங்காரம் எப்பவுமே நான் என்னோடதுன்னு சொல்லி தன்னை மட்டும் பெருசா காட்டிக்கும். ஆனா பணிவு அப்படி இல்ல. அது நாம நம்மளோடதுன்னு சொல்லி எல்லாரையும் ஒன்னா இணைக்கும். ஒன்னு பிரிக்குது, இன்னொன்னு சேர்க்குது. இதுதான் 2க்கும் உள்ள பெரிய வித்தியாசம். ஒருத்தர் உண்மையிலேயே ஞானி ஆயிட்டாருன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவரோட உச்சக்கட்ட ஞானத்தோட அடையாளம் என்ன தெரியுமா? அது பணிவுதான். ஆமா, உண்மையான அறிவு பெருக பெருக நான்கிற அகங்காரம் தானா கரைஞ்சு போய் பணிவுங்கிற குணம் மலர ஆரம்பிக்கும். இங்கதான் சுவாமி சித்பவானந்தர் ரொம்ப முக்கியமான ஆழமான ஒரு விஷயத்த சொல்றாரு. நம்ம கண்ணுக்கு தெரியற எல்லா உயிர்கள்லயும் கடவுள் இருக்காருங்கிற ஞானம் நமக்கு வந்துட்டா போதும். அதுக்கப்புறம் நம்ம பணிவா இருக்கணும்னு தனியா முயற்சி செய்யவே வேண்டாம். பணிவு தானா நம்மளோட இயல்பாவே மாறிடும். இந்த கருத்து இன்னைக்கு நேத்து வந்ததில்ல. கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம தெய்வப் புலவர் திருவள்ளுவர் இந்த பணிவோட பெருமைய உலகத்துக்கே புரியுற மாதிரி ஒரே குரல்ல சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த குரல் இதுதான்: எல்லார்க்கும் நன்றாம் பணிதல், அவருள்ளும் செல்வர்க்கே செல்வன் தகைத்து. அடடா, என்ன ஒரு ஆழமான வரிகள்! பணிவா இருக்கிறது எல்லாருக்குமே நல்லதுதான். ஆனா குறிப்பா சிலருக்கு அதுவே ஒரு பெரிய செல்வமா? யாருக்கது? வள்ளுவர் சொல்ற அந்த செல்வர் யாருன்னா வெறும் பணக்காரங்க மட்டும் இல்ல. அதிகாரம், அறிவு, புகழ்னு எது அதிகமா இருந்தாலும் அவங்க செல்வந்தர்கள் தான். ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சுலபமா அகங்காரத்தை கொண்டு வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலயும் ஒருத்தர் பணிவா இருந்தா அதுதான் அவங்க கிட்ட இருக்கிற உண்மையான தனிச்சிறப்பான செல்வம். சுவாமிகள் இந்த தியானத்தை முடிக்கிறப்போ ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பிரார்த்தனைய நமக்கு கொடுக்கறாரு. அது இதுதான்: இறைவா, என்னை பணிவுடையவனாக்கு. பாருங்க, இந்த ஒரு வரியில நாம இவ்ளோ நேரம் பேசின அத்தனை விஷயங்களோட மொத்த சாரமும் அடங்கியிருக்கு. சரி, இப்போ கடைசியா ஒரு கேள்வி உங்ககிட்ட. உங்க வாழ்க்கையில பணிவோட சக்தியை நீங்க எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? பணிவா இருந்ததாலேயே ஒருத்தர் உயர்ந்ததை கவனிச்சிருக்கீங்களா? ஒரு நிமிஷம் இத பத்தி யோசிச்சு பாருங்க. உங்க அனுபவத்தை நீங்களே அசை போடுறதுதான் இன்னிக்கான உண்மையான தியானம்.